ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். நீங்கள் பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்டில் காஃபி பாடி பாலிஷ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சார்கோல் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நான் 2 வேரியேஷன் காட்டுறேன். ஸோ 2 டைப்பில் பண்ணலாம். காஃபி பாடி பாலிஷ் எப்படி யூஸ் பண்ணணும், அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எப்படி ஸ்டோர் பண்ணணுன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வெயிங் ஸ்கேலில் ஒரு பவுலை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஷியா பட்டர் சேர்த்துக்கிறேன். ஷியா பட்டரை நம்ம மெல்ட் பண்ண போகிறதில்ல, ஸோ சாஃப்ட் டெக்ஸ்சரில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். விட்டமின் ஆயில் சேர்த்துக்கிறேன். குட் ஸ்மெல்லுக்காக நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் சேர்த்துக்கலாம், பட் நான் சேர்க்க போகிறதில்ல. இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன். கேஸ்டர் சுகர் சேர்த்துக்கிறேன். ரெகுலர் சுகரை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மூடில் கிரைண்ட் பண்ணுங்கள். கேஸ்டர் சுகர் கிடைச்சிடும். ரொம்ப ஃபைன் பவுடருக்கு அரைக்கக்கூடாது. லாஸ்ட் வீடியோவில் அரிசி சேர்த்துருந்தேன். இப்போ ஓட்ஸ் அரைச்சி அந்த மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். இதில் 3 கிராம் காஃபி பவுடர் சேர்த்தோன்னா காஃபி பாடி பாலிஷ் ரெடி ஆகிடும். பட் நான் அதை செகண்ட் வேரியேஷனில் காட்டுறேன். இப்போ நம்ம இதோட அப்படியே விட்டுறலாம். சானிடைஸ் பண்ண கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். 3 to 6 months வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இது ப்ரொஃபஷனல் மெத்தட்லேயும் இருக்கிறதுனால நீங்கள் சேலும் பண்ணலாம். ப்ரிசர்வேட்டிவ்க்கு விட்டமின் இ ஆயில் சேர்த்துருக்கோம். பாடியை வெட் பண்ணணும். குளிச்சதுக்கு அப்புறமா இந்த பாடி பாலிஷை ஃபுல் பாடியில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. டைம் இருந்தால் ஒரு 5 minutes விட்டுட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த பாடி பாலிஷ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓட்ஸ் அண்ட் சுகர் இருக்கிறதுனால இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அண்ட் க்ளோயிங் கொடுக்கும். ஸ்ட்ராபெரி லெக்ஸ் இருக்குது, அன்இவன் ஸ்கின் டோன் இருக்குது, டேன் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கின்னை எங்கே டைட்டன் பண்ணி கொடுக்கும். இதில் இன்னொரு வேரியேஷன் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணதை அப்படியே நம்ம வச்சுக்க போகிறோம். இது கூடவே காஃபி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். காஃபி பாடி பாலிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அண்ட் க்ளோயிங் கொடுக்கும். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின்னுமே இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் வந்து டே வைஸ்க்கெலாம் வந்து சக்கரை அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்காது. ஓட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி ஃபில்டர் பண்ணி தான் அந்த பவுடரை தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு எதுவுமே ஆகாது. இதுவும் 3 to 6 months வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். பாடி வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாடியை நல்லா வெட் பண்ணிவிட்டு இந்த பாடி பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை யூஸ் பண்ணலாம். ஸ்கின் சாஃப்டாக ஸ்மூத்தாக க்ளோயிங்காக இருக்கும்.
ஸ்கின்ல டேன் இருக்குது, அன்இவன் ஸ்கின் டோன் இருக்குது, ஸ்ட்ராபெரி லெக்ஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணும். இன்றைக்கி வீடியோவில் காஃபி பாடி பாலிஷ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.